சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் பேச்சுக்கு எதிர்ப்பு, திமுக வெளிநடப்பு. என்ன நடந்தது? ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து சட்டப்பேரவையில் பேசிய முதல்வர் விஜய் அவர்கள் திமுக ஆட்சி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததால் அவையில் கடும் அமளி ஏற்பட்டது. முதல்வர் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து சட்டப்பேரவையில் பேசிய முதல்வர் விஜய், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் எதிர்க்கட்சிகள் அக்கறையோடு கேட்பதாக தெரியவில்லை. சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் எதிர்க்கட்சிகள் செய்வது அவதூறு அரசியல். இப்படி அவதூறு செய்பவர்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கடந்த 9-10 மாதங்களாக சட்ட ஒழுங்கு ஜிபிஏ இல்லை. போதைப்பொருள் நடமாட்டத்தை தொடக்கத்திலேயே யார் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும்? காவல்துறை கையில் வைத்திருக்கிறார்கள் என்று ஏன் கட்டுப்படுத்தவில்லை? நம்முடைய ஆட்சிக்கு நிர்வாகத்திறன் இல்லை என சொல்கிறாங்க. ஊர் அடித்து உலையில் போட்டு ஊழல் மேல் ஊழல் செய்து அதிலிருந்து தப்பிப்பதற்கு பெயர்தான் நிர்வாகத்திறன் என்றார். அதுபோன்ற நிர்வாகத்திறன் நம் அரசு ஒருபொழுதும் செய்யாது. பெட்டி பெட்டியாக பணத்தை வைத்து கொண்டு பாதுகாவல் கழகம் செய்த ஒவ்வொரு ஊழல் வெளியிலுமே வந்து கொண்டிருக்கிறது என்று முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்காரு. டாஸ்மாக் பற்றியும் முதல்வர் பேசியிருக்காரு. அப்போது அவையில் திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடும் அமளியில் ஈடுபட்டிருக்காங்க. பதிலுக்கு தாவேகா உறுப்பினர்களும் அமளியில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போது பேசிய சபாநாயகர், முதல்வர் பேசி முடித்தவுடன் உங்களுக்கு அவகாசம் தருகிறேன், எதிர்க்கட்சி தலைவர்கள் பேச வாய்ப்பு தருகிறேன் என திமுகவிடம் தெரிவித்திருக்காங்க. ஆனாலும் அமளி தொடர்ந்து அதிகமானது. அதன் பின்னர் அவைத்தலைவர் அமைச்சர் செங்கோட்டையன், ராஜ்மோகன் ஆகியோர் பேசியிருக்காங்க. அதன் பின்னருமே இங்கு திமுகவினர் அமளில் ஈடுபட்டதால் எதிர்க்கட்சி தலைவர்கள் உங்களுடைய கட்சி உறுப்பினர்களை அமைதிப்படுத்த வேண்டும் என்று சபாநாயகர் கேட்டுக்கொண்டார். அதன் பின்னர் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் ஆதவ் அர்ஜுனார் ஆகியோர் திமுகவிற்கு பதில் அளித்திருக்காங்க. இதையடுத்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, நான் நேற்று பேசிய பொழுது சில அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசினார், அதற்கு நீங்கள் அமைதி கொடுத்திருந்தீர்கள். இதுபோல இன்று முதல்வர் பேசும்பொழுது சில தவறான வார்த்தைகளை சொல்லியுள்ளார். கட்சி நிதி என சொல்லியிருக்கிறார். தைரியம் இருந்தால் எந்த கட்சி நிதி என சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆதாரத்தோடு சொன்னால் எதையுமே எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். நேற்று நான் பேசி முடித்தவுடன் அவை முடிந்துவிட்டது என சொன்னீர்கள். நாங்கள் விட்டு சென்று கொண்டோம். வீட்டில் போய் டிவியில் பார்த்தால் இன்னொரு அமைச்சர் பேசி கொண்டிருக்கிறார். என்ன மரபு? நீங்கள் பேசுவதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டுமா? முதல்வர் ஆதாரத்தோடு குற்றச்சாட்டு சொன்னால் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்காரு. அப்பொழுது குறுக்கிட்ட சபாநாயகர், முதல்வரின் குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லை என்றால் ஆய்வு செய்து நீக்கப்படும் என்றும் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் விஜய் அவர்கள், பல துறைகளில் கட்சி நிதி சென்று கொள்ளையடிக்கப்பட்டது. அப்பொழுது அரசின் கஜானாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பணத்தை தொட விடமாட்டேன், தொட்டவர்களையும் விடமாட்டோம், ஒவ்வொரு ஊழலிலுமே வெளியில் வரும் என பேசத் தொடங்கினார். அப்பொழுது முதல்வருடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக உறுப்பினர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் உரை முடித்தவுடன் சட்டப்பேரவை தேதியில் குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில் ஒன்றிய அரசு சார்ந்த கட்சியுடன் கொள்கை அளவில் நேரெதிராக நின்றாலுமே எதற்கெடுத்தாலுமே கண்மூடிக்கொண்டு ஒன்றே அரசோடு மோதல் போக்க விரும்பாதவர்கள் நாம் அல்ல. நமக்கு எப்பொழுதும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி தான் முக்கியம். நாம் யாருடைய பீட்டையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாம் எப்பொழுதும் தூய்மையான மக்களுடைய பணியாளி என்று தமிழக முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து சட்டப்பேரவையில் பேசிய அவர், நான் ஏதோ படப்பிடிப்பில் இருந்து நேராக வந்து முதல்வர் ஆனது போல எதிர்க்கட்சிகள் பேசுகிறாங்க. 1990களில் முதல் பல வழிகளில் மக்களுக்கு துணையாக நின்றேன். எனது படங்கள் முடிந்த அளவு ஊழல் ஒழிப்பு, சமூக நீதி, கல்வி, அரசியல் பற்றி சொன்னோம். அதற்காக தான் எனது படங்களை சந்தித்த பிரச்சனைகளும் அதிகம். மக்கள் நம்மை தெளிவாக புரிந்து கொண்டதால் தான் இன்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிறதாக சொல்லியிருக்காரு. நாம் ஆட்சிக்கு வந்து 40 நாட்களில் சிங்கப்பெண் அதிரடிப்படை, 20 யூனிட் இலவச மின்சாரம், குறுவை சாகுபடி தொகுப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு படை, 717 மதுபான கடைகள் மூடல், அம்மா உணவகம் புதுப்பிப்பு, பத்திரப்பதிவுத்துறை பகல் கொள்ளைக்கு முற்றுப்புள்ளி, பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட திட்டங்களை செய்துள்ளோம். தமிழ்நாட்டின் கருவூலம் தேய்ந்து ஓய்ந்து கிடைக்கிறது. இப்படி ஒரு நிலையை உருவாக்கி வைத்துவிட்டு
நமக்கு ஆட்சி செய்ய தெரியாது என்கிறார்கள். எங்களுக்கு மக்கள் பணி மட்டுமே செய்ய தெரியும். மக்கள் பணத்தை சுரண்ட தெரியாது. தமிழக மின்பகை மாநிலமாக இருந்தாலுமே கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகள், மின் சாதனங்கள், மின் மாற்றிகள் ஏற்படும் பழுதானாலுமே சிலரின் நடவடிக்கைகளுக்கு இந்த மின்வெட்டு காரணமாக இருக்கிறதாக சொல்லப்படுது. ஒன்றியத்தில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என கொள்கைகளை கொண்டவர்கள் நாம். தற்போது ஒன்றிய அரசு சார்ந்த கட்சியுடன் கொள்கை அளவில் நேரெதிராக நின்றாலுமே எதற்கெடுத்தாலுமே கண்மூடிக்கொண்டு ஒன்றிய அரசோடு மோதல் போக்க விரும்புபவர்கள் நாம் அல்ல. நமக்கு எப்பொழுதுமே தமிழகத்தினுடைய வளர்ச்சி தான் முக்கியம் என சொல்லியிருக்காரு. இதற்காக அரசியல் ரீதியான கொள்கையும் மாநில உரிமைகளும் எப்பொழுதுமே விட்டு கொடுக்க மாட்டோம். இதில் மக்களுக்கு, சிறுபான்மை சகோதரிகளுக்கும் ஆதரவாக இயக்கங்களுக்குமே எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் எதிர்க்கட்சிகள், சட்ட பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகள் செய்வது அவதூறு செயல் எனவும் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் தாய்மாமன் சீர்திட்டம் ஜூன் 22 முதல் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 அன்று தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தொடங்கி வைப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துக்காக ஆண்டுதோறுமே 755.83 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பு, தமிழக முதல்வர்களுடைய தலைமையில் வெற்றி கழகம் தொலைநோக்கு திட்டங்களுக்கு தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கு. இதில் மிகவும் முக்கியமான திட்டம் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுமே, பிரசவித்த தாயுமே கௌரவிக்கும் முகமாக தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் வடிவமைக்கப்பட்டு இன்று இந்த திட்டத்தை நடைமுறைத்த அரசாணை வெளியிடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. தாய் சேய் நலனை மேம்படுத்துவதற்கு மிகுந்த முன்னுரிமை அளித்து வருகிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி, இலவச பிரசவம் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தை பராமரிப்பு சேவைகள், அவசர மகப்பேறு சிகிச்சை, ஊட்டச்சத்து அளித்தல், பிரசவத்திற்காக மருத்துவமனையை திட்டமிடல் முறை மற்றும் கர்ப்பிணி மற்றும் குழந்தைகள் கூட்டு கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு மென்பொருள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தி வருது. இந்த முயற்சியை இங்கு மாநில தாய் சேய் நலத்திட்ட குறியீடுகளில் குறிப்பிடத்தக்க வகையில் அமைஞ்சிருக்கு. அரசு மருத்துவமனையில் பிரசவிக்கும், தமிழகத்தில் நிரந்தரமாக வசிக்கும் குடும்பங்களை சார்ந்த தாய்மார்களின் குழந்தைகளுக்கு தமிழக முதலமைச்சருடைய தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு.